அதிசயப்பத்தில் எத்தனாவது மந்திரம்? 5வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. 5வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. இறைவனை பாடுபவர்களிடத்தில் நான் சேரவில்லை, இறைவனை பாடுபவர்களிடத்தில் நான் போய் சேரவில்லை. பல வகை மலர்களை பறித்து, இப்போ நம்ம படித்த அந்த பணி சம்பந்தமாக தான் கரெக்டாக அப்படியே வருது என்ன, பல வகை மலர்களை பறித்து உன்மேல் தூவி வணங்கவில்லை. குரவ மலர் அணிந்த பெண்கள் சார்பிலே நின்று நிலையற்ற மகிழ்ச்சியில் அழுந்தி பிழைப்புக்கு கேடு செய்து கொள்ளுகிறேன். சங்கார காலம் எனப்படும் இரவில் நீ ஒருவனே நிற்கிறாய். சங்கார காலம் எனப்படும் இரவிலே நீ ஒருவனே நிற்கிறாய். நீ ஒளிமயமாக கூத்து ஏற்றுகிறாய். நீ தலைவன், உன்னுடைய சடை சிவந்த தீ போன்றது. சடையில் இருக்கும் பாம்பு மின்னுகின்ற தன்மை உடையது. நீ அடிமை கொண்டு அடியாருடன் சேர்த்த வியப்பை நாங்கள் அறிந்தோம். குறிப்புரை: பாடு என்ற சொல்லுக்கு இடம் என்று அர்த்தம். பாடு என்ற சொல்லுக்கு 3 பொருள் கொடுத்திருக்காங்க: இடம், குணம், பெருமை. பன்மலர் என்றால் பல வகை மலர். நீரில் மலர்வது, கொடியில் மலர்வது, மரங்களில் நீர்ப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூன்னு சொல்லுவாங்க. நீர்ப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ. வார் என்றால் நீண்ட. மரத்தில் பூக்கிறது. கோடுனா மரம், கோடுனா கிளை, கிளை மரத்தை குறிக்கும். எரிசடை என்றால் ஒளிர்கின்ற சடை. இந்த மந்திரத்தில் மாணிக்கவாசகர் சில விஷயங்களை சொல்கிறார். அதை நம்பர் போட்டு எழுதணும். இறைவனை புகழ்வரிடத்தில் சேரவில்லை 1, மலரிடவில்லை 2, இது செய்ய வேண்டியது, இது செய்ய வேண்டியது. பிறகு நிலையற்ற இன்பத்தில் அழுந்தியது, அது என்னது? செய்யக்கூடாதது. இந்த செய்யக்கூடியதை செய்யணும், செய்யக்கூடாததை விட்டால் திருக்கூட்டங்கிறது தான் செய்தி. செய்தி அதான். என்ன சொல்ல வர்றாரு? நீ இறைவனை வணங்குபவர்கள் மத்தியில் போய் சேரணும். அப்போ கடைசியில் எதுக்கு திரும்ப அடியரில் கூட்டி அதை பரவுவார் பாடு சென்று அணைகிலேன்னு ஏன் சொன்னார்னா, முதல்ல பாடுறவங்க கூட போய் சேர்ந்தாதான் ஜீவன் முக்தர் கூட போய் சேர முடியும்.
முதல்ல வந்து ஒரு திருக்கூட்டத்தை இப்போ நம்ம இப்படி வகுப்பாக உட்கார்றதுனால தான் அடுத்தடுத்து இதை விட மேலான திருக்கூட்டம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். திருக்கூட்டங்கிறது பெரிய ஆட்கள்னு அர்த்தம் கிடையாது. பெரிய ஆள் ஒரு 500 பேருக்கு தலைவர், அதில் திருக்கூட்டம் அவனுடைய பக்குவம் தான், அவனுக்குள்ள இருக்கிற பக்குவம் தான் அவன் யார் எங்கே என்பதை என்ன செய்கிறது, நிர்ணயம் பண்ணுகிறது. மிகப்பெரிய ஆள், நிறையா படித்தவர். அது இதில் வந்து திருக்கூட்டத்தில் 2 இருக்குது. என்னது, ஒன்று முதல்ல நாம் ஒரு திருக்கூட்டத்துக்குள்ளே போகணும், அதற்கு பிறகு இறைவன் நமக்கு ஒரு திருக்கூட்டத்தை தருவார். மாணிக்கம் இதில் 2 திருக்கூட்டம் வருது பாருங்க. பரவுவார் பாடு சென்று அணைகிலேன், அது நம்ம போகிறது. கீழே வாங்க, அடியரில் கூட்டிய, அது யார் தர்றது, இறைவன் தர்றது. முதல்ல வர்றது நாம் முயற்சி பண்ணி ஏதோ சிவபக்தி இருக்கிறவங்ககிட்ட பிரதோஷ கூட்டத்தில் போய் உட்கார்றது, ஒரு வகுப்பு நடந்த உட்கார்றது, முற்றோதல் உட்கார்றது, தேவார வகுப்பில் உட்கார்றது, அது நம்முடைய முயற்சி. திருக்கூட்டத்தை நம்ம முயற்சி பண்ணி அடைய முடியாது. அதனால தான் யார் கேட்குறா, அதனால தான் பல அடியார் கூட்டம் அடியன் காண ஆசைதான் பட்டேனார். அது யாருன்னு தெரியணுமா முதல்ல, எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரதோஷத்துக்கு வர்றவங்கள நீங்கள் தேட வேண்டியதில்லை சார். ஆனால் ஒரு நிட்டை நிலையில் இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த பார்வையென மக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வையென காணாபுவிங்கிறார் உமாபதி சிவன். இவன் ஒரு குருங்கிறது யாருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, மக்கள் காண முடியாதுங்கிறார். அப்போ அது போன்ற குருமார்கள் தகுதி இருக்கிறவங்களே யார் தான் காட்டுவார், இறைவன் தான் காட்டுவார், இறைவன் தான் காட்டுவார். அப்போ நாம் இதில் செய்ய வேண்டியது என்னென்னா, நாம் அடியரில் கூட்டப்பட வேண்டும் என்றால், அதாவது மிக பக்குவமுடைய அடியரில் கூட்டப்பட வேண்டும் என்றால் முதலில் இறைவனை பாடுபவர்களோடு போய் சேர வேண்டும். 1. 2, இறைவனுக்கு மலர் பறித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லுவதன் மூலம் மாணிக்கவாசகர் சரியகிரிய யோகம் 3ம் வேண்டும்னு சொல்கிறார். பக்குவமுடைய திருக்கூட்டம் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு இந்த 3 வேண்டும். பாடுறவங்கன்னு சொன்னார், பூஜை பண்ணுறவங்க, மலர் போயிடுறவங்கன்னு சொன்னார். அதில் சரியகிரிய யோகம் வந்துருமா சார்? தான் வந்துடும். புரியுதா? இந்த 3க்குள்ளே சரியையும் அடங்கும், கிரியை வந்தால் யோகத்தை தனியாக சொல்ல வேண்டியதில்லை, எது வந்துடும், அப்போ 3மே வந்துடும். இந்த 3ம் பெற்றால் ஒழிய என்ன கூட்டம் கிடைக்காது, அடியரில் கூட்டுகின்ற அதிசயம் நிகழாது என்று பொருள், நிகழாது என்று பொருள். அதற்கடுத்து இந்த உலகியல் நிலையற்ற இன்பத்தையா வச்சார் அப்படின்னா, இந்த சாதகம் நிகழும் போது நீ பேரின்பத்துக்குள்ளே போகணும், நீ எதில் போய் விழுந்துருவ, நிலையற்ற இன்பத்தில் போய் விழுந்துருவ. அதனால தான் அதை கண்டித்தார், அதை கண்டித்தார். எதை கண்டித்தார்? குறவுவார் குழலார் திறத்தே நின்று குடிகெடுகின்றேனை. அதாவது குடிகெடுதல் என்றால் பிழைப்புக்கு கேடு தேடிக்கொள்ளுதல், குடிகெடுதல் என்றால் பிழைப்புக்கு கேடு தேடிக்கொள்ளுதல். அதாவது ஒரு நல்ல இல்லறத்தானாக இருந்தால் கூட மனைவி மக்கள் குடும்பம் என்ற இல்லறத்தில் அவனுக்கு மனைவியை காக்க கடமை இருக்குது, மகனை காக்க கடமை இருக்குது, குடும்பத்துக்கு வேண்டிய கடமைகள் இருக்கிறது. கடமை என்ற பெயரில் யாரும் மறந்துடக்கூடாது. அவன் சமய கடமையும் இல்லற கடமையும் ஞாபகம் வருகிறது என்றால் அவன் இல்லறத்தில் அழுந்தவில்லை என்று பொருள். ஆனால் இவன் எந்த கடமையும் மறக்கிறான், சமய கடமையை மறக்கிறான். அது உனக்கு எதற்கு தடையாகும்? திருக்கூட்டத்திற்கு தடையாகும். நீ அதுக்கு மேலே நீ பயணிக்க முடியாது. யாரொருவன் சமயத்திலும் பயணித்து கொண்டு இல்லறத்திலும் பயணித்து கொண்டு இல்லறத்தில் அழுந்துகின்றவனாக இருக்கிறானோ அவன் மேலும் பயணித்து யோகத்தை வென்று ஞானத்தை வென்று எந்த கூட்டத்துக்கு போக முடியாது, அடியரில் கூட்டிய அதிசயத்தை காண முடியாது என்பது அவர் மறைமுகமாக நமக்கு சொன்ன செய்தி. யார் சொன்னது? மாணிக்கவாசகர் சொன்னது. சரியா? நிலையற்ற இன்பத்தில் அழுந்துதலை அதனால தான் தடுத்தார். அது எதற்கு தடையாகும்? ஞானத்துக்கு தடையாகும். ஞானம் தடையாகும் போது உங்களுக்கு என்ன கிடையாது, அடியரில் கூட்டிய அதிசயம் நடக்காது, ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா ஜீவன் முக்தனை தான் ஜீவன் முக்தனில் கொண்டு சேர்க்க முடியாது, எல்லார்ட்டையும் கொண்டு சேர்க்க முடியாது. அப்போ உங்களை சேர்க்க முடியாதற்கு அது காரணமாக மாறிடும். அதுதான் அந்த 3 காரணங்களை வைத்தார். அதில் குறவுவார் குழலார் திறத்தே நின்று குடிகெடுகின்றேனை, இல்லறத்தில் அழுந்தும் போது அவன் பிழைப்புக்கு கேடு தேடுகிறான் என்றார். அதுக்கு பிறகு இறைவனுடைய பெருமையை சொன்னார். இறைவன் என்ன செய்கிறாரு? இறைவன் ஆடுகிறார். சங்கார காலத்தில் நடனமாடுற செய்தியை சொல்லி, இறைவன் நெருப்பு போன்ற சடை உடையவனாக இருக்கிறதை சொல்லி, நாகமணிந்திருக்கிறதையெல்லாம் சொல்லி, அது இறைவனுடைய பெருமைக்காக சொன்னது. ஏனென்றால் குருலிங்க சங்கமத்தில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், சங்கமம் பேசப்பட வேண்டும், குரு பேசப்பட வேண்டும், லிங்கம் பேசப்பட வேண்டும். அதனால தான் இறைவனை அவர் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறார். சரியா? ஒரே பாட்டுக்குள்ளேயே 3ஐயும் பார்க்கணும்.
மூன்றையும் பார்க்கணும். ஒரே பாடலுக்குள்ளேயே குரு வரணும், லிங்கம் வரணும், சங்கம் வரணும். இறைவன் வர்றாரு, இறைவனை நீங்கள் குருவாகவே பார்த்துக்கிடணும். சங்கமும் அங்கே பேசப்படுகிறது. சரியா? அப்படி எடுத்துக்கிடணும். இல்லை உங்களுக்கு சிரமம்னா இதை பதிவு எங்கே பாடப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா போதும். எங்கே பாடப்பட்டது? இப்போ திருப்பெருந்துறை. அப்போ திருப்பெருந்துறை ஆலயத்தையே நம்ம லிங்கமாக எடுத்துக்கிடணும். அங்கே அவருக்கு இறைவன் யாராக வந்தார்? குருவாக வந்தார். இந்த பதியத்துக்கு மட்டும் ஒவ்வொரு மந்திரத்துலையும் இந்த 3 கான்செப்ட் வருதான்னு பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். அடுத்த மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க. அடுத்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். இப்போ நம்ம பேசுனது எல்லாத்தையும் அந்த மந்திரமே பேசும். நம்ம பேச வேண்டியதில்லை, அதுவே பேசும். எழுதுங்க. என்னுடைய அறியாமையினால் இறைவனின் திருப்பெயராகிய 5 எழுத்தை நான் நினைக்கவில்லை. பார்த்தீங்களா? நீங்கள் அதில் யோகம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்கல்ல. நினைக்கவில்லை. இறைவனுடைய திருப்பெயராக 5 எழுத்தை நான் நினைக்கவில்லை. நீங்களா அதில் ஏதாவது புதுசாக பொருளை தேனீங்கன்னா டேலியாகாது, எங்கேயா போய் முட்டிக்கிடும். நான் சொல்கிற ரூட்டில் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் கரெக்டாக அதில் கொண்டு நிறுத்திடுவேன். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. என்னுடைய அறியாமையினாலேயே இறைவனுடைய திருப்பெயராகிய 5 எழுத்தை நான் நினைக்கவில்லை. போன மந்திரத்தில் எது மட்டும்தான் இருந்தது? பாடுதல், அதானே இருந்தது. என்ன இல்லை? ஆனால் வந்துட்ட. இப்போ வந்தாச்சா? நீங்கள் அது வரலன்னு வருத்தப்படுறீங்க. வருது. அப்போ இங்கே வருதுன்னா அங்கே வராமல் இங்கே வராது. புரியுதா? சிவஞான போதெல்லாம் வருது. இதில் குறிப்புரையில் வருது. சிவஞான போதம் நூற்பாவெல்லாம் 9ஆம் நூற்பாவெல்லாம் கொடுத்துருக்காங்க குறிப்புரையில். நினைக்கவில்லை. அருள் பெற்ற அறிஞர்களோடு சேரவில்லை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நாம் சிவனடியாருங்கிற பேரில் யார் கூட வேணாலும் சேருவோங்க. எடுத்த உடனே நமக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. அருள் பெற்ற அடியார்கள் கிடைக்க மாட்டாங்க. அதான் 2ஆக பிரிக்கணும்னு சொன்னேன். சிவனடியார்களை 2ஆக பிரிக்கணும். இப்போ நம்மளை விட பெரிய கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மகிட்ட நம்முடைய குரு இல்லை, அவ்வளோதான். அந்த ஒரு குறை தான். நம்ம எந்த வகையிலும் கூட்டத்தில் குறைஞ்சவங்க கிடையாது. நம்ம இருக்குது 10 பேராக இருந்தாலும் 10,000 பேருக்கு சமமாக தான் இருக்கிறோம். நம்ம குருநாதர் நம்ம கூட இல்லை. அவர் தனியாக வீட்டில் இருக்கிறார். அவ்வளோதான் விஷயம். சரியா? ஏதோ பெரிய அளவில் பக்குவம் இல்லாமலே நிறைய பேர் கூட்டமாக கலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம எவ்வளோ பரவாயில்ல. இவ்வளோ பெரிய விஷயத்தை சர்வசாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? அருள் பெற்ற அறிஞர்களோடு சேரவில்லை. நல்ல செயல்களை விரும்பவில்லை. பிறந்து இறந்து பயனற்று போகும்படியாக உடைய என்னை சிறப்புடைய இறைவன் அடிமை கொண்டான். அவன் அடியார்களோடு சேர்த்தான். அந்த வியப்பை நான் அறிந்தேன். குறிப்புரை பாருங்க. குறிப்புரை பார்த்தீங்கன்னா நம்ம பேசுனதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியும். வாசனாமலம் நீங்குவதற்கு 5 எழுத்து கூற வேண்டும் என்று, வாசனாமலம் நீங்குவதற்கு 5 எழுத்து கூற வேண்டும் என்று சிவஞான போதம் 9ஆம் நூற்பா கூறுகிறது. இங்கே என்ன வந்துட்டு? சிவஞான போதம் 9ஆம் நூற்பா வந்துட்டு. 9ஆம் நூற்பாவுக்கு முந்தி எத்தனாம் நூற்பா? 8ஆம் நூற்பா. ஏன்னா நம்ம மக்களை கண்டா பயமாக இருக்குது. நம்ம மக்களுடைய வேகத்தை பார்த்தா புரியுதா? நம்ம மக்கள் இந்த 8ஆம் நூற்பாவில் குரு, 9ஆம் நூற்பாவில் 5 எழுத்து அப்படி சொல்கிறோம்ல. எனக்கு என்ன பயம்னா 13ஆம் நூற்பா 14ஆம் நூற்பாலாம் சொன்னாலும் சொல்லிடுவாங்க நம்ம மக்கள். வள்ளலார் கோயிலில் நம்ம மக்களை கொண்டு இறக்கி விட்டு ஒருத்தர், அவர் இப்போ இங்கே இல்லை, ஒருத்தர் சொல்கிறார், ஒரு மாணவர் ஒன்றுமே தெரியாது சிவஞான போதத்தில் 7ஆம் நூற்பாவில் வருது, 8ஆம் நூற்பா அது எது அங்கே யார் கேட்டா? குணசுந்தரியமாக பேசினா கூட நிறைய வருஷம் அனுபவம் இருக்குது, போயிடலாம். நான் நினச்சேன் 13ஆம் நூற்பா சொல்லாமல் இருந்த வரைக்கும் சந்தோஷம். எத்தனாம் நூற்பாவோட நிறுத்தினாங்க? 12ஆம் நூற்பாவோட நிறுத்தினாங்க அப்படின்னு நினச்சேன். என்ன சொல்கிறாரு? என்ன மலம் போகுவதற்காக. இப்போ நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிடுறேன். 9ஆம் நூற்பாவுக்கு முன்பு எத்தனாம் நூற்பா? 8ஆம் நூற்பாவில் யார் வரணும்? புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஏன் குருவை சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாணி வச்சுருக்கிறீங்க பேசுகிறதுக்கு.
அது நீங்கள் தான் பேசிக்கணும், நான் என்ன செய்கிறது? எனக்கு நான் ஒரு பாணி வச்சுருக்கேன், அப்படி தான் பேச முடியும். ஒரே ஆசிரியரை யாரை கொண்டு வந்துட்டார்? குருவை கொண்டு வந்துட்டு 9ஆம் வகுப்பா வரணும்னா 9ஆம் வகுப்பாவில் 5 எழுத்து சொல்கிறதுக்கு யார் வேணும்? வேணுமல்ல, நீங்களாக சொல்ல முடியாது. 5 எழுத்தை பேசும்போதெல்லாம் குருவை பேசாமல் பேசவே கூடாது, சரியா? ஆமாம். இப்போ எழுதுங்க பார்க்கலாம். அதாவது குருவின் வருகை 5 எழுத்து சொல்லப்பட்டதால் குரு சொல்லப்பட்டதாகிறது. 5 எழுத்து சொல்லப்பட்டதால் ஐம்புல வேடரில் விடுபடுதல் சொல்லப்படுகிறது. அந்த ஐம்புல வேடரில் விடுபடுறதுக்கு தான் சார் அவர் அந்த குறாமலர்ங்கிற வார்த்தையை போட்டார். குறவுவார் குழலார் திறத்தேன் என்று குடிகிடுகின்றேனார். புரியுதா? கண்டு கேட்டு உண்டு உறுத்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உளன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதாவது ஒருத்தன் இல்லறத்தில் அழுந்தினால் கண்டு கேட்டுங்கிற திருக்குறள் வீட்டில் போய் பாருங்கள். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உளன்னு ஒரு திருக்குறள். அந்த திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் இல்லறத்தில் அழுந்துபவனாக இருந்தால் ஐம்புலன்களும் அதன் வசம் போயிடும்னு அர்த்தம். இப்போ நம்ம சாமி மேலே வசப்படுறதா இருந்தால் அங்க மாலையில் எல்லாமே யார் வடப்படுது? இறைவன் வசப்படுது. அதே மாதிரி ஒருத்தன் ஐம்புலனில் அழுந்தவனாக இருந்தாலும் அவனுடைய இல்லறத்தில் அழுந்தவனாக இருந்தாலும் ஐம்புலனும் அந்த வசமாகிடும். ஒரு நல்ல புதுசாக திருமணமான தம்பிகளை பாருங்கள், நினைப்பு முழுவதும் யார் மேலே இருக்கும்? மனைவி மேலே தான் இருக்கும். மனைவி மேலே இருக்கும். டே முந்தியெல்லாம் வந்தால் திண்ணையில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவோம், இல்லை வீட்டில் தேடும், மனைவி திட்டம், இது மாமியார் வீட்டுக்கு போகணும், மச்சினை வீட்டுக்கு போகணும், மறு வீடு போகணும். நினைப்பு முழுவதும் எதில் இருக்கும்? அதே தான். அவனுடைய ஐம்புலன்களும் அந்த வசப்பட்டு போயிடும். அதுதான். அதனால தான் இங்கே உடனடியாக 9ஆம் வகுப்பாக வச்சார். அந்த புலன் வசப்படுதலை சுட்டி காட்டுறதுக்கு தான் குறவுவார் குழல் சொன்னார். இங்கே குரு வரும்போது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தில் உணர்த்த விட்டு. அப்போ நீங்கள் தவம் பேசணும்னா நீங்கள் என்ன பேசணும்? சரியை கிரிய யோகம் பேசணும். இதெல்லாம் உரையாசிரியரே பேசலை, பெரிய உரையாசிரியரே பேசலை. நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னா, பேசினா தான் அது பாடம். பேசாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இதில் சரியகிரியை ஏன் சொல்கிறீங்கன்னா, குருவை நீங்கள் 5 எழுத்து பேச வேண்டும் என்றால் குருவே பேசணும். குருவே பேசணும்னா சரியகிரியை யோகம் பதி ஆன்மாக்களுக்கு முற்றை தவத்தான் ஞானம் நிகழும் என்றது மேல் சரியை கிரியா யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது காட்டுறதுக்கு யார் வரணும்? இவ்வளவு அதில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். அதில் தான் நம்ம கவனமாக இருக்கிறோம். 100% சரியாக செய்கிறோம், 100% தப்பாக செய்யறதுக்கு நான் என்ன பொறுப்பு? நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஆமாம், நீங்கள் சரி அந்த பாதையில் வர முடியலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எழுதுங்க. தொடர்ந்து காசு பிள்ளை பாருங்க. பிரணவத்தையும் 5 எழுத்து என்று சொல்லலாம். ஏழைமை என்ற சொல்லுக்கு அறியாமை என்று பொருள். அறியாமை தீர்றதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம் யாரால் வரும்? அது சுற்றி சுற்றி அங்கே தான் போய் நிற்கும். நன்னெறியாகி ஞானத்தை காட்டி அல்லது ஆமாம். ஏழைமை அறியாமை. நல்வினை நற்செயல். இந்த நல்வினை என்பது பயன்கருதாது செய்யும் செயல். பயன்கருதாத செயல். பயன்கருதாத செயல்னு எப்போ சொன்னீங்களோ எத்தனாம் உறுப்பா வந்துடும்? 10ஆம் உறுப்பா வந்துடும். 10ஆம் உறுப்பா வந்துடும். அவனே தானியாகி அன்னறி ஏகனாகி இறைபடி வந்துடும். அந்த நற்செயல் என்பது 10ஆம் உறுப்பாவை குறிக்கும். 10ஆம் உறுப்பாவை குறிக்கும். மந்திரம் எத்தனாம் உறுப்பா சம்பந்தப்பட்டது? 12ஆம் உறுப்பா சம்பந்தப்பட்டது. பதிகம் 12ஆம் உறுப்பா சம்பந்தப்பட்டது. இடையில எத்தனாம் உறுப்பா மட்டும் மிச்சம் இருக்கு? 11 இருக்கு. 11க்கு அன்பு தேவை. அன்பு இல்லாமல் இது எதுவும் நடக்காது. அப்போ எங்கேருந்து கனெக்ட் ஆகுது? 8, 9, 10, 11, 12. 8ல் குரு வர்றார். குருவை பற்றிய விஷயங்கள் இருக்குது. குருவால் 5 எழுத்து பற்றிய விஷயம் இருக்குது. நற்செயல் என்பது ஏகனாகி இறைபணி நிட்டலை குறிக்கிறது, அது இருக்கிறது. அன்பில்லாத ஒருவன் இது எதையும் செய்ய முடியாத அன்பு இருக்கிறது. இது மூலமாக கிடைக்கிற சங்கமம்தான் எனது அடியரில் குட்டிய அதிசயம். அந்த அதிசயத்தை பேசி கொண்டிருக்கிறார். நீங்களாக ஒரு 400-500 பேர் ஒரு இடத்துல கூட்டிட்டு திருக்கூட்டம்னா அது தப்பு கிடையாது, திருக்கூட்டம் தான். ஆனால் மாணிக்க வாசகர் சொல்லுகின்ற திருக்கூட்டம் அல்லன்னு தான் சொல்கிறோம். புரியுதா? பெட்டி கடைக்காரரெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டுட்டு இது ஸ்டார் ஹோட்டல்காரங்க மாநாடுன்னு சொல்லக்கூடாது. அவன் ஸ்டேஜ் வேறு,
இது இந்த பெரிய கடைகளுக்கு என்ன பேர், மாலுக்கெல்லாம் என்ன சொல்கிறோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்காரனெல்லாம் ஒரு மீட்டிங் போடுறதுக்கும் பெட்டி கடைக்காரங்கெல்லாம் மீட்டிங் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? பெட்டி கடைக்காரங்களுடைய பிளான் என்ன? இன்று நம்முடைய இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், நம்முடைய பெட்டி கடையில் மாதம் 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருமானம் வருகிறது, அதை 1500 பெருக்குவதற்கான வழிமுறைகளை பேசுகிறோம். அவ்வளோதானே பேச முடியும், அவ்வளோதான் பேச முடியும். அதுக்காக இப்படி பேச முடியுமா? இன்றைக்கு நம்ம கூட்டம் போட்டுக்கக்கூடிய நோக்கம், பெட்டி கடையில் நமக்கு ஒரு நாளைக்கு 1000 தான் வருது, இதை நம்ம மினிமம் 40,000 ரூபாய் ஆக்கிறதுக்கான முயற்சி. கடையே 40,000 வரதுல எப்படா வர? கடையினுடைய மொத்த மதிப்பே எவ்வளவுதான்? 40,000 ரூபாய் கடை. புரிஞ்சுட்டவங்களுக்கு இதுதான் நம்முடைய தெருக்கூட்டம் பெட்டி கடை. அவங்க மாணிக்கவாசன் சொல்கிற தெருக்கூட்டம் என்னது? அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மல்டி மார்க்கெட்டிங் ஸ்டோர். அவங்க மல்ட்டியாக பெருகும். அவங்க இவனுக்கு பணம் மல்ட்டி ஆகிற மாதிரி அருள் அவங்களுக்கு மல்ட்டி ஆகும், நம்மளுக்கு மல்ட்டி ஆகாது. புரியுதா? பல்ட்டி ஆனாலும் கூட ஆகலாம். நிறைய கேஸுகள் அப்படி பல்ட்டியாக சுற்றிட்டு இருக்குது இல்லை, அப்படி ஆனாலும் ஆகிடலாம். அதைத்தான் இதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என்ன சொன்னார்? அழகான ஒரு மந்திரம், பயன் கருதாமல் செய்யணும், நீளமாக இருக்கிறது. அது பாருங்க, மண்ணாவதற்குங்கிறதுக்கு பொருள் சொல்கிறார் பாருங்க. இறந்த பிறகு உடம்பு 50 பூதங்களில் கலந்து விடுவதால் மண்ணாவதற்கு என்றார். இறந்த பிறகு உடம்பு 50 பூதங்களில் கலந்து விடுவதால் மண்ணாவதற்கு என்றார். நான் உரை சொல்லும்போது பயனற்று போக அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். அருள் திருமேனி மண்ணில் கலக்குமா? மண்ணில் கலக்குதுனாலே பிறவி கேரண்டி ஆயிரும். பஞ்சபூதங்களில் நம்ம உடம்பு கலக்குதுனாலே பிறவி கேரண்டி ஆயிரும். நம்ம உடம்பு பஞ்சபூதத்தில் கலக்கக்கூடாது. எதில் கலக்கணும்? அருளில் கலக்கணும். அதனால தான் அவர் நான் பஞ்சபூதத்தில் கலக்கிற உடம்பாக போயிட்டு அருளில் கலக்க வேண்டிய உடம்பு. அவருடைய உடம்பு அருளில் கலக்கக்கூடியது தான், ஆனால் பஞ்சபூதம்னு தன்னை பணிவாக சொன்னார். எவ்வளோ பெரிய மந்திரம், அரிய மந்திரம். இந்த மந்திரம் நமக்கு எது வரைக்கும் கொண்டு நிறுத்துது? 12ஆம் ரூபா வரைக்கும் கனெக்ஷன் கொடுக்குது. எண்ணிலேன், அந்த எண்ணிலேன்கிற வார்த்தையில் கூட நிறைய விஷயம் இருக்குது. ஐம்புல வேடரின் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில், அதைத்தான் எண்ணிலேன்கிறது. அக வழிபாடு. ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தியன பாசம் ஒருவ தன்னிடலாம் பதி விதி. அந்த எண்ணுங்கிறது தான் இவர் எண்ணிலேன்னாரு. இந்த எண்ணுதல் என்பதற்கு எண்ணிக்கை என்று பொருள் அல்ல, நாட் கவுண்டிங். கவுண்டிங் அல்ல, கான்டம்ப்ளேஷன் இங்கிலீஷில் அடிக்கடி சொல்லுவோம். இடையராது நினைத்தல். இடையராது நான் நினைக்கவில்லை, அதனால தான் அதை யோகமாக மாற்றி கொடுத்தார் உரையாசிரியர். என்னுடைய அறியாமையில் இறைவனுடைய திருவடியை 5 எழுத்தை நினைக்கலேன்னார், சொல்லவில்லைன்னு சொல்ல, நினைக்கலேன்னார். எண்ணிலேன் திரு நாமம் 5 எழுத்து என் ஏழமை அறியாமை இருந்ததுனால 5 எழுத்தை எண்ணவில்லை அப்படின்னார். இந்த இடத்தில் 5 எழுத்தை வைத்தது வாசனாமலத்தை சம்பந்தப்பட்டதுங்கிறாரு. வாசனாமலம் சம்பந்தப்பட்டவங்க யாரு? அப்போ ஜீவன் முக்தர்களுடைய கூட்டத்தை தான் இவர் திருக்கூட்டம்னு சொல்கிறார். நான் 5 எழுத்தை எண்ணவில்லை, 5 எழுத்தை எண்ணுபவர்களோடு என்னை சேர்த்தார் அப்படிங்கிறார். 5 எழுத்தோடு எண்ணுபவர்கள் யாராக பார்க்கப்படுகிறார்கள்? மலம் இருப்பவர்களாக பார்க்கப்படவில்லை, வாசனாமலம் இருப்பவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அதில் கொண்டு சேர்த்தார். ஏழமை என்பது அறியாமை. நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடும், நான் யார் கூடயும் போய் சேரல, நூல்களை கட்ட அறிஞர்களோடையும் போய் நான் என்ன செய்யாமல் சேராமல் போயிட்டேன். சேர்ந்திருந்தேன்னா எனக்கு இந்த அறியாமையாவது போயிருக்கும், அறியாமையாவது சேர்ந்திருக்கும். அந்த நூல்களை கற்ற அறிஞர்னு ஏன் சொன்னார்னா, இந்த நூல்களை கற்ற அறிஞருடைய கூட்டம் தான் நமக்கு ஜீவன் முக்தர் கூட்டத்தை தரும். ஆமாம், நூல்களை கற்றவங்களும் ஒரு கட்டத்தில் நின்றுக்கிடுவாங்க. அவங்க எதைத்தான் நான் இப்போ கண்டித்து பேசினேன், அவங்களே எதைத்தான் பேசிகிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க. நான் அந்த நூல்களை பேசுபவங்களுக்கு நான் ரொம்ப நாளைக்கு முந்தைய உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அரிய நூல், அதை விட அரிய நூல், அரிய நூல், அதை விட அரிய நூல், அதில் லைஃப் முடிஞ்சிடும். என்ன நிகழாது? எனக்கு சேர்த்து முதல்ல எனக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் அதில் எனக்கு ஒரு அச்சம் வருது. அந்த இடத்துல இப்படியே நம்ம அரிய நூல் அரிய நூல் அரிய நூல் போனால் அனுபவம் நிகழ்வது என்றைக்கு? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ அந்த அந்த பயணத்தை நோக்கி நம்மளே போக முடியாத போது மற்றவங்களை நம்ம எப்படி அழைச்சிட்டு போக முடியும்? நம்ம பேசிக்கொண்டே இருந்தால் அவங்களையும் அழைக்க முடியாமல் இருக்குது. அதே நீங்கள் திருவாசகத்துக்கு திருமுறைக்கு வேலை செஞ்சால் அவங்க 10வது படிக்கு வர வேண்டிய 2வது படியில் இருக்கிறாங்க. நமக்கு தெரியுது நாம் 8வது படியில் இருக்கிறோன்னு தெரியுது. மினிமம் 7வது படிக்காவது என்ன செஞ்சிடலாம், கூட்டு வந்துடலாம்.
யாரையுமே கூப்பிட்டு போக முடியாமல் வருடக்கணக்கு வேலை செய்கிறதுக்கு 2வது படியில் இருக்கிறவங்க 7வது படியில் கொண்டு வந்தால் நிறுத்திட்டு போயிடலாமல்ல. அந்த திருக்கூட்டத்தை இதில் வலியுறுத்தி சொன்னார். ஒரு ரொம்ப அரிய மந்திரம். கலைஞானிகளோடு சேர்தல் என்பது திருக்கூட்டம் அல்ல, மறந்துடாதீங்க. நிறைவு திருக்கூட்டம், ஜீவன் முக்தர் திருக்கூட்டம் கிடையாது. ஏனென்றால் ஒரு சிவனை அடைபவன் ஒரு கட்டத்தில் நூலையும் விடணும். நூல் உணர்வு உணரா நுண்ணியோன். புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு சாமியை தேடாத. கொஞ்ச நேரத்துக்கு தேடலாம், ஆனால் முழுசாக தேடுறதுக்கு எது போதாது. மாணிக்கவாசர் சொல்கிறார், புஸ்தகத்தில் கிடைக்க மாட்டாங்கிறார். நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் அப்படின்னார், அடித்தார். அப்போ நூல் எதாவது காட்டிக்கிடாதுன்னு அர்த்தம், நுண்மையாக காட்டாதுன்னு அர்த்தம். அதனால தான் காரைக்கால் அம்மையார் நூலறிவு பேசி நுழைவிலார் திரிக, நுட்பமான அறிவில்லாதவனெல்லாம் புஸ்தகத்தை வச்சு பேசிகிட்டே இருப்பான், திரிஞ்சிட்டு போகிறானு அப்படிங்குது. யார்? காரைக்கால் அம்மையார். நூல் அறிவு பேசி நுழைவிலார் திரிக. ஏன் நம்ம ஞான சம்பந்தர் ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும், ஏதுக்கள் எடுத்த மொழிகள்ங்கிறது நூல். ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். சுடர் விட்டுளன் இறைவன் ஜோதியாக இருக்கான், அதை பாரு, புஸ்தகத்துக்குள்ளே தேடாத. சுவாமி சிவானந்தா சொல்லுவார், மழை வரும்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம், பஞ்சாங்கத்திலேருந்து மழை வராது. பாருங்க, அவர் பாருங்க, மழை வானத்திலிருந்து வரும். பஞ்சாங்கத்தில் மழை வருங்கிறத பார்க்கறதுக்கு வச்சுட்டு எதை மூடிடணும். அவர் சொல்லுவார், மழை எதிலிருந்து வராது, பஞ்சாங்கத்திலிருந்து வராது என்பார். பழனிக்கு இது வழி என்று அவர் பழனின்னு சொல்லலை, அவர் சொல்லுவார், பழனிக்கு இது வழி என்று கைகாட்டி சொல்லும். கைகாட்டி உன்னை அழைத்து செல்லாது, உன்னோடு எது வராது, வராது, அது அடுத்தவனுக்கு வழிகாட்டி கொண்டு அங்கே நின்று கொண்டு இருக்கும். புரியுதா? இதுதான் பாடம். அதை இவர் அழகாக சொன்னார். நல்வினை நயவாதே, நல்வினைங்கிறதுக்கு அழகாக பொருள் சொல்லியிருக்கிறார். என்ன அழகான காசு பிள்ளை உரை, சூப்பராக இருக்கு. நல்வினை என்பதற்கு என்ன பொருள் சொன்னால், பயன் கருதாது. காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம்னு பொருள் சொன்னார். அதனால தான் எத்தனாம் உற்பாதில் பொருந்துதுங்கிறோம், 10. நிஷ்காமிய கர்மம் செய்கிறதுக்கு அன்பு வேணும். நிஷ்காமிய கர்மம் ஒருத்தர் செய்யணும்னா அன்பு இல்லாதவனால் நிஷ்காமிய கர்மம் செய்ய முடியாது. 10 மணி நேரம் வேலை செய்து இது கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்க இந்த காமிய கர்மி தான் நிறையா இருப்பான். என்ன கர்மி கிடைக்க மாட்டான், நிஷ்காமிய கர்மி கிடைக்க மாட்டான். அந்த நிஷ்காம கர்மியாக இருக்கணும். அது மண்ணிலே பிறந்து இறந்து பிறப்பு இறப்புக்கு உட்படுகிறார். இது இல்லைன்னா, மேலே சொல்லப்பட்டது உன்னால் கடைபிடிக்கப்படாமல் போனால், அவர் இதெல்லாம் இல்லைன்னா நீ உனக்கு திருக்கூட்டம் கிடையாதுங்கிறத, எதெல்லாம் இல்லைன்னா திருக்கூட்டம் இல்லையா, அது யார் மேலே ஏற்றிக்கிட்டாரு, அவ்வளோதான். 5 எழுத்து நான் சொல்லலை, நீ சொல்லலைன்னா திருக்கூட்டம் கிடையாது. அது அப்படி எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம். உனக்கு அறிவு வர வரைக்கும் ஜீவன் முக்தர் திருக்கூட்டமாக கிடைக்க மாட்டாங்க. நீ முதல்ல ஜீவன் முக்தர் மத்தியில் வரணும்னா நூல் பேசுகிறவங்கிட்ட போய்த்தான் வரணும். நேரடியாக அங்கே வர முடியாது. நேரடியாக நீ ஜீவன் முக்தர்கிட்ட போக முடியாது. நூலறிவு பேசுகிறவங்கிட்ட போய் என்ன ஞானம் சொல்கிற, உபாய ஞானம். நூலறிவு பேசுவது என்ன ஞானம் தர்றான், உபாய ஞானத்தை அவனிடத்தில் அடைந்து, நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் அந்த ஊருக்கு ரூட்டு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வேணுமல்ல. நீங்கள் இப்படி போனீங்கன்னா 15 கிலோமீட்டர், அந்த லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஒரு பாலம், அது லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வரும்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமல்ல. அந்த ஊருக்கு போன பிறகு யார் தேவையில்லை, அப்போ அது வரைக்கும் இவன் தேவைப்படுகிறானல்ல. அது போன்றவன் தான் நூலறிவு பேசுகின்றவன். அந்த உபாய ஞானம் இல்லாமல் நம்ம போக முடியாது. கார் இருக்குது, பெட்ரோல் போட்டிருக்கிறோம், டிரைவர் இருக்கிறாரு, ரூட்டு தெரியாமல் வண்டி எப்படி ஓட்டுவீங்க? அந்த ரூட் சொல்லுபவன் தான். ஆனால் அந்த ரூட்டு சொல்பவனையும் நம்ம கடக்கணும். சென்னைக்கு ரூட் கேட்குறோம், சென்னை போய் சேர்ந்த பிறகு நம்ம யாரை மறந்துடுறோம், ரூட்டையும் மறந்துடுறோம், ரூட்டு சொன்னவனையும் மறந்துடுறோம். அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அதைத்தான் அவர் சொன்னார், பயணிக்கணும். நாம மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை சம்மதம் தெரிவிக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஒருப்படுகின்ற நரகத்துக்கு போகிறதுக்கு சம்மதிச்சேன்னாரு. இதுக்கெல்லாம் நீ சம்மதிக்கிறாங்கிறாரு. ஒருப்படுகின்றேனை அண்ணல் மேலானவன் அண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. மாணிக்கவாசகர் அழுகிறாரு. மாணிக்கவாசகர் அழுகிறார். ஈரோட்டில் 15 நிமிஷம் போட்டு பயங்கரமாக திட்டினேன் எல்லாரையும். அதை அவங்கள திட்டலை, இந்த திருவாசகம் பாடுறவங்கள. அவர் பாரோடு விண்ணாய் பரந்த எம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே யாரோடு நோகேன் யார் கொடுத்துரைப்பேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் நான் செத்து போயிடுவேங்கிறார். அதை எப்படி சந்தோஷமாக பாடுறாங்கன்னு தெரிலன்னு கேட்டேன். அவங்கள சொல்லலை, அந்த மேடையில் சொன்னேன்.
அவர் செத்து போயிருங்கிறத நாம் உயிர் போகிற மாதிரி பாடணும். அப்போது நம்ம என்ன செய்கிறோம்? கை தட்டி சிரித்து தாளம் போட்டு பாடுறோம். அப்படின்னா அவர் வலி உங்களுக்கு தெரியலை. அப்போ அவர் என்ன நினச்சிட்டு சொல்கிறாருங்கிறது நமக்கு தெரியலை. நம்ம வந்து அது ஒரு வேலையாக செய்கிறோம். நான் குறை சொல்லலை அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அவங்க தப்பாக நினச்சிருவாங்கன்ட்டு. வள்ளலார் வந்து திருவொற்றியூர் கோயிலில் இந்த பாட்டை பாடுவாராம். எந்த பாட்டை? ஆமாம், அது பாடி முடித்தா கீழே விழுந்துருவாராம். ஆமாம், பாடி முடித்த ஒரே பாடல் கீழே விழுந்துருவாராம். ஆமாம், மூர்ச்சியாகி விழுந்துருவாராம். நம்ம பார்த்த மெய்ப்பாடெல்லாம் பார்த்தோம்ல, ஒரு தண்ணீர் தெளித்து அவரை தூக்கி உட்கார வைக்கிறது பெரிய பாடாக இருக்குமா. அதில் இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொன்ன, அந்த காலத்தில் வள்ளலார் இடத்துல திருவாசகம் சம்மந்தமாக கொஞ்சம் சந்தேகம் கேட்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அங்கேருந்து பெரியவங்கெல்லாம் பயங்கரமாக சிரித்தாங்களா. என்ன சந்தேகம் கேட்க போகிறேங்கிறதுக்கு என்ன சிரிப்பு வாழுது அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு இவர். அப்படி இல்லை, திருவாசகம் சொன்ன உடனே அவருக்கு நெட்டை கை கூடிரும். சும்மாத்துக்கிட்டு இருந்தவர், நல்லா பேசிகிட்டு இருந்தவர், திருவாசகங்கிறது காலில் விழுந்தோடனே எங்கே போயிடுவாராம்? நிஷ்டை நிலைக்கு போயிடுவார். பிறகு எங்கே பேச அப்படின்னாங்களா. அது பிறகு நம்ம பேசுகிறதே காதில் விழாதான். யாருக்கு? அவங்க எங்கே இருந்திருக்காங்க, நாம் எங்கே இருக்கிறோம், நம்ம எங்கே போகணும், அதை நீங்கள் யோசிங்க. ஆமாம், தலையிலே வச்சுருப்பாரா. ஆமாம், அப்போ நம்ம எங்கே போகணுங்கிறத உணருங்க. நான் அதை உணருங்கிறத தான் நான் வந்து ரொம்ப நேரம் பேசினேன், ஒரு 15-20 நிமிஷம். அது நீங்கள் நேற்று ஒரு பாட்டு இசைச்சு காட்டினேன்ல. எங்கே? சக்தி வீட்டில் ஒரு எந்த பாட்டு? தந்தது உன் தன்னைங்கிறத எவ்வளவு பொறுமையாக பாட முடியும். இங்கே ஒரு பெரியவர் பாடுவார், ஒரு கவுண்டர். அவர்கிட்ட நாங்கள் பழகுனது தான். அது நடராஜ் கவுண்டர். அவர்கிட்ட நாங்கள் பழகுனது தான். அவர் தம்பி இப்படி மட்டும்தான் பாடணும் பாரு. அதை இசைச்சு காட்டினேன். ரொம்ப ஊருக்காரங்க அதுக்கு ஒரு எல்லாம் நட்பாயிட்டாங்க இந்த பாட்டை கேட்டுட்டு. ஆமாம், அது நிறைய சொல்லிக்கிறீங்க. ஆமாம், பாடி காட்டுக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இதுவும் பழகணும் அதுவும் பழகணும். அதைத்தான் நூலறிவு என்று சொன்னார். இதெல்லாம் அரியமாக கொண்ட இந்த மந்திரத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆரதி கேட்ப எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவாய். நாளைக்கு என்ன கிழமை? வியாழனா? கண்ணா, நீங்கள் நாளைக்கு அங்கே பேசி காட்டணும். என்னதெல்லாம் தண்டபாணி தேசிகர் உரை பதிவு பண்ணி கொடுத்துருக்கிறல்ல கண்ணா, அதை அப்படியே எழுதி பழகிடு. அதுக்கு பிறகு இந்த முன்னுரை, பிறகு ஒரு மந்திரத்தினுடைய சொற்பொருளும் அறிஞ்ச பொருளும் நீ சொல்லணும். சரியா? வேற முடிச்சிருடா. கீழே புரிஞ்சு வாசிக்க